அகரத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக நம் இந்து மதத்தை பொறுத்தவரையில் கடவுள்களே திருமணம், குழந்தை என குடும்பத்தோடு இருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனும் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்பதனை உணர்த்தவே இவ்வாறு நம் மதத்தில் கடவுள்கள் இருக்கின்றன. ஆணும் பெண்ணும் சமம் என்பதனை நம் மதம் ஆழமாக சொல்கின்றது. அதை உணர்த்தவே சிவனும் பார்வதியும் ஒன்றாகி அர்த்தநாரியாக காட்சியளிக்கின்றனர். அர்த்தம் என்பதற்கு பாதி என்று பொருள். நாரி என்பது பெண். சிவனின் ஆண் உருவம் பாதியும் பார்வதியின் பெண் உருவம் பாதியும் கொண்டு ஆண் கூறு வலப்பக்கமும் பெண் கூறு இடப்பக்கமும் அமைகின்றது. சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவனில்லை என்பதனை விளக்குகின்ற உருவமே அர்த்தநாரீஸ்வரர் உருவமாகும். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பல இடங்களில் இருந்தாலும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு எனும் இடத்தில் தெய்வமாக அருள்பாலிக்கும் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலானது மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த கோயில் உருவான வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். முன்பு ஒரு காலத்தில் ஆதிசேஷனும் வாயுதேவனும் தங்களில் யார் பலசாலி என அறிய இருவரும் போர் புரிந்தனர். இருவருக்கும் கடுமையாக போர் நடந்தது. பல நாட்கள் போர் நீடித்தது. அந்த போரினால் உலகில் அதிக அளவில் பேரழிவுகள் ஏற்பட்டது. இதனால் முனிவர்களும் தேவர்களும் அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பலசாலி என்றனர். அதன்படி ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழுத்தி கொள்ள வேண்டும். வாயுதேவன் தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறினார்கள். அதன்படியே போட்டி தொடங்கியது. ஆனால் வாயுதேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை. இதனால் கோபம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியை அடக்கிக் கொண்டார். இதனால் உயிரினங்கள் அனைத்தும் சுவாசிக்க முடியாமல் மயங்கின. இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டினார்கள். ஆதிசேஷன் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் அப்பகுதியை வேகமாக மோதி அச்சிகரத்துடன் ஆதிசேஷனின் சிரத்தையும் சேர்ந்து பூமியில் 3 செந்நிற பாகங்களாக சிதறி விழுந்தது. அவற்றிலொன்று திருவண்ணாமலையாகவும், மற்றொன்று இலங்கையாகவும், மற்றொன்று நாகமலையாகவும் அதாவது திருச்செங்கோடாகவும் காட்சியளித்தது. இவ்விடத்தில் 5 தலைகளுடன் ஆதிசேஷனின் முழு உருவமும் 60 அடி நீளத்தில் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோற்றத்தில் நம்மை மெளிர்சிரிக்க வைக்கிறது. நாகரின் முழு உடலிலும் பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் பூசி உள்ளனர். இவ்வாறு மஞ்சள் குங்குமம் தடவி வழிபடும்போது நாகதோஷம் நீங்குவதாக நம்பிக்கை. படமெடுத்த நிலையில் அமைந்துள்ள ஆதிசேஷன் லிங்க வடிவை தாங்கி நிற்பது தனி சிறப்பாகும். முன்னொரு சமயம் பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளைகளில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டுவிட்டு அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டு விடுவார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபமடைந்த பார்வதி, முனிவரே, சக்தியாக என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார். இதனை அறிந்த சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையேல் சிவமில்லை என கூறி உமையவளுக்கு தன் இடபாகத்தில் இடம் கொடுத்தார். பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலையில்தான் வந்து தவம் புரிந்து கோதார கௌரி விரதம் இருந்து இடப்பாகம் பெற்றார் என்று கூறப்படுகிறது. அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவாக வந்து காட்சி தந்து மறைந்தார். பின் அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்தார். அர்த்தநாரீஸ்வரர் மூலவருக்கு முன்னால் மரகத லிங்கமும் உள்ளது. இந்த லிங்கத்தின் அருமை அறிந்த பிருங்கி முனிவர் மலையில் தனது 3 காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார். தனது 3ஆம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார். பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார். பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் எடுத்து பேழையில் வைத்துவிட வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். மற்ற நேரத்தில் சாதாரணமாக லிங்கத்தை வைத்து வழிபடுங்கள் என்றும் கட்டளையிட்டாராம். மலை சிவந்த நிறமாக இருப்பதால் செங்கோடு என்று பெயர் பெற்றது. இம்மலைக்கு தெய்வ திருமலை, நாகமலை, உரசகிரி என பல பெயர்களும் உள்ளது. மலையேற உள்ள படிகளில் 60ஆம் படி மிக
சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு நின்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிலை ஒரு காலத்தில் இருந்ததாம். கேதார கௌரி மரகத லிங்கத்தை பூஜித்து இறைவனின் பாகத்தை பெற்றதாக வரலாறு சொல்லப்படுகிறது. சம்பந்தர் கொங்கு நாட்டு தல யாத்திரையில் முதலில் இப்பதியை வணங்கி பின்பு சில தலங்களுக்கு சென்றுவிட்டு திரும்பவும் இங்கு வந்தபோது அவருடன் வந்த அடியார்களை நளிர்சுரம் பற்றி வருத்த அவ்வினை கிவ்வினை எனும் பதிகம் பாடி தீவினை வந்தெம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் என ஆணையிட்டு அந்நாடு முழுவதும் பிணி தீர்த்தார் என்று பெரிய புராணம் வரலாறு கூறுகிறது. இத்தலத்தை பற்றி ஒரு செவிவழி கதையானது சொல்லப்படுகிறது. இங்கு வாழ்ந்த குணசீலர் என்ற புலவருக்காக செங்கோட்டு வேளராகிய முருகப்பெருமான் மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து குணசீலரின் கடை மாணாக்கர் என்று தன்னை கூறிக்கொண்டாராம். பண்டி புலவரேறு என்பவர் சமரமுக திருச்செங்கோடு சர்வ சபையிலமெனில் அமரிட்படம் விரித்து ஆடாதென்ன என்று வியந்து பாடி அதற்கு மேல் எழுத முடியாமல் திட்டினாராம். அப்போது சிறுவனாக வந்த வேலவன் அகுது ஆய்ந்திலையோ நமரன் குறவள்ளி பங்கன் எழுகரை நாட்டு உயர்ந்த குமரன் திருமகன் மயில் வாகனம் கொத்தும் என்றே என பாட்டினை முடித்து அப்புலவரை திரும்பி போகும்படி செய்தார் என்று செய்தியானது இம்மலையடிவாரத்தில் நிகழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் ஆலயம், அருள்மிகு செங்கோட்டு வேலவர் ஆலயம் ஆகிய மும்மூர்த்திகளின் சன்னதிகளும் தனித்தனியாக இந்த மலையில் அமைந்துள்ளது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவனும் சக்தியும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயில்கள் திருச்செங்கோடு மற்றும் வாசுதேவநல்லூர் ஆகிய இடங்களில் உள்ளன. அர்த்தம் என்றால் பாதி எனவும், நாரி என்றால் பெண் எனவும், ஈஸ்வரன் என்றால் சிவன் எனவும் பொருள்படும். அர்த்தநாரீஸ்வரர் இறைவன் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் இந்த தலத்தில் பெண்ணாகவும் ஆணாகவும் இரண்டர கலந்து அம்மையப்பன் என்று அழைக்கப்படும் அர்த்தநாரீஸ்வரராக அதிசயமான வடிவுடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இறைவன் ஆணா அல்லது பெண்ணா என்ற கேள்வி எழுப்பி ஆண் என்றால் ஆண், பெண் என்றால் பெண் என்று புரட்சிகரமாக பதில் தருகிற உமையொருபானாக மங்கை பாங்கனாக மாதிருக்கும் பெருமானுக்கு முக உருவ வழிபாடு கிடையாது. பாதியானாக காட்சி தருகின்ற சிவம் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவம் இல்லை என்கிற உண்மையை உலகிற்கு உணர்த்தவே உன்னத திருத்தலம் இதுவாகும். இங்குள்ள அர்த்தநாரீஸ்வரரின் மூலவர் திருவுருவம் கற்சிலை அன்று சித்தர்களால் வெண்பாசனம் என்று அழைக்கப்படும் பல வகை மூலிகைகளால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. சிவன் கோயிலில் லிங்கம் இருப்பது மரபு. இங்கு மலையே லிங்கமாக கருதப்படுவதால் மலைக்கு எதிரே பெரிய நந்தி உள்ளது. திருக்கையிலையில் பழத்தினால் ஏற்பட்ட குழப்பத்தினால் முருகப்பெருமான் கோபமுற்று கையிலையில் அம்மையப்பனை விட்டு பிரிந்து காடு மலை வனம் வனாந்திரங்களை கடந்து திருவினான்குடி குன்றின் மேல் நின்றார். அங்கிருந்து கையிலை தன் கண்களுக்கு தெரிந்ததால் அங்கிருந்து புறப்பட்டு கொங்கின் மீதுள்ள நாகாசலம் வந்தடைந்தார். நாகாசலத்திலிருந்து கையிலை தன் கண்களுக்கு தெரியாததால் இந்த இடமே தான் தங்குவதற்கு ஏற்றதென்று எண்ணி திருச்செங்கோட்டில் செங்கோட்டு வேளராக கோயில் கொண்டார் முருகப்பெருமான் என திருச்செங்கோடு தல வரலாறு குறிப்பிடுகிறது. இந்த தலத்தில் முருகப்பெருமான் செங்கோட்டு வேலவர் என்ற பெயருடன் வலது கரத்தில் சக்தி வேலாயுதத்தையும் இடது கரத்தில் சேவலையும் எடுத்து இடுப்பில் அணைத்தபடி கம்பீர தோற்றத்துடன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த அரிய காட்சியுடன் முருகப்பெருமானை உலகிலேயே வேறு எங்கும் காண முடியாது. ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் கிழக்கு திசை வாயிலை உடையது. கற்சிலையால் வடிக்கப்பட்ட மூலவர் நின்று திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆதிகேசவ பெருமாள் நீலாதேவி பூமாதேவி என்ற இரு சக்திகளையும் வடமும் இடமும் பெற்றுள்ளது கண்கொள்ளா காட்சியாகும். மூர்த்திக்கு எதிரில் பலிபீடமும் கருடாழ்வாரும் சொல்லின் செல்வனாகிய அனுமனின் திருவுருவமும் இருக்கின்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான விரல்மிண்ட நாயனார் பிறந்து பெருமை பெற்றது இந்த ஊராகும். இத்தலம் சுமார் 1370 ஆண்டுகளுக்கு முன்னரே இத்தலமானது மரம் செடி கொடிகளை உடையதாகவும் பல மாட மாளிகைகள் நிறைந்ததாகவும் இங்குள்ள குன்றானது இயல்பாகவே செம்மை நிறமாகவும் இருந்ததால் இந்த தலத்தை கொடிமாட செங்குன்றனூர் எனவும் மற்றும் ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் இருப்பிடமாக இருந்ததால் திரு என்ற அடைமொழியையும் சேர்த்து திரு கொடிமாட செங்குன்றூர் என்றும் புகழப்பெற்றது. சிலப்பதிகாரத்தில் முருகன் வழிபாடு நடைபெற்ற இடங்களில் ஒன்றாக திருச்செங்கோடு குறிப்பிடப்படுகிறது. அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் ஆலயம், அருள்மிகு செங்கோட்டு வேலவர ஆலயம் ஆகிய மும்மூர்த்திகளின் சன்னதிகளையும் தனித்தனியாக இந்த தலத்தில் உள்ளது.
வேறு எங்கும் காண முடியாத முக்காலுடைய முனிவர் பிரிங்கி மகரிஷியின் திருவுருவானது அம்மையப்பனின் வலது பாதத்தின் அருகில் காணப்படுகிறது. இதுவே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தெய்வமாக அருள்பாலிக்கும் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் உருவான தல வரலாறாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.